Om Sri, Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life to your light, to your love, your power. In all things may I see the divine. A miracle of the absolute was born, infinity put on a finite soul, all ocean lived within a wandering drop. A time-made body housed the illimitable. A mighty transformation came on her, a halo with the indwelling deity, the immortal luster that had later face, and tinted its radiance in her body's house, overflowing, made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambam, Nyathayamana Madhyamam, Asmadacharya Paryantam, Kande Guru Parampara. Kujantam Rama Rameti Madaram Madaraksharam, Aruhya Kavita Shakam, Mande Valmiki Kokila. Uddurbalam, Yashodheryam, Nirbhayattu Marogata, Ajatyam Vakpatatmancha, Hanumat Smarana Andabe. वेदवेद्ये परे पंसे जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणमात्मना श्रीराघवं दशरथात्मजं प्रमेयं सीतापत्यं रघुकुलान्वे रत्नदीपम् अजानुभावम् अरविन्दतलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासरे मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचेति प्रपञ्चनिषते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम् नमोस्तु रामाय लक्ष्मणाय देव्यै तस्मै जनकात्मजाय नमोस्तु रुद्रेन्द्र यमानिलेभ्यो नमोस्तु चन्द्राग्नि मरुद्गणेभ्यः தன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தென்மையும் பாவமும் சித்திரையுமே சென்மமும் மரணமும் என்று தீருமே இன்மைய ராமா என்று 2 எழுத்தினார். இன்று அத்தியாத்ம ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த காண்டத்தில் உள்ள 9 சர்க்கங்களில் 7வது சர்க்கத்தை நாம் கவனிக்க இருக்கிறோம். சென்ற சர்க்கத்தில் நாம் என்ன பார்த்தோம் என்றால், தெற்கு திசையில் சென்ற வானரர்கள் அங்கதன் ஹனுமான் ஜாம்பவான் தலைமையில் 1 மாதம் கிட்டத்தட்ட கடந்து விட்ட நிலையில் ஸ்வயம் பிரபை என்னும் ஒரு அப்சரசனுடைய தோழி, ஹேமா என்னும் அப்சரசனுடைய தோழி வாழ்ந்து வந்த குகைக்குள் செல்கிறார்கள். அதில் ஆனந்தமாக சமிருத்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட தின்பண்டங்கள் பழவழகைகள் எல்லாம் இருக்கின்றன. அதற்கு பேர் ரிக்ஷபிலம் என்று அதற்கு பெயர் உண்டு. அங்கு போய் வந்தபொழுது அவள் அவர்களை வெளியே கொண்டு வந்து விட்டு ராமனுடைய பிரபாவத்தை கேட்டு அவரை தரிசிக்க விரைந்தாள். ஸ்வயம் பிரபைக்கு குகையிலிருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு ஒரு மாய சக்தி உபயோகப்படுத்த வேண்டி இருந்தது. அந்த மாய சக்தியை பயன்படுத்தி கொண்டு அவர்களை சமுத்திரக்கரை வரைக்கும் கொண்டு விட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. அவர் ராமனை சந்திக்க சென்றாள் என்று பார்வதிக்கு பகவான் சங்கரன் இந்த கதையை விவரிக்கிறார். தேவி ராமனை சந்தித்தாள், ராமனை துதித்தாள், ராமன் மகிழ்ந்தார். உன்னுடைய துதியை நான் ஏற்றுக்கொண்டேன் அம்மா, நீ சுகமாயிரு, பத்ரிநாத்துக்கு செல், அங்கு இதே போல் வந்து பக்தியுடன் தியானபூர்வமாக என்னை வழிபட்டு கொண்டது, நீ மோட்சம் அடைவாய் என்று அவளுக்கு ஆசுவாசம் அளித்தார் ஸ்ரீராமன். அப்பொழுது அவர் கிஷ்கந்தையில் பிரஸ்ரவர்கணியில் இருந்து வருகிறார். இங்கே வெளியே வந்த வானர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு மலைப்பு ஏற்பட்டது. அந்த மலைப்பு சமுத்திரத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளாக ஒரு பாதையில் உந்துவதாக அமையவில்லை. குறிப்பாக இளவரசன் அங்கதன் ஆழ்ந்த கவலையில் ஆழ்ந்தார். 1 மாதம்தான் நமக்கு சுக்ரீவன் அளித்த கெடு
அது தீர்ந்து விட்டது. நாம திரும்பி சென்றால் கடுமையாக தண்டிக்கப் போகிறார். ஏற்கனவே அவன் விரோதம் பாராட்டிய அண்ணன் வாலியின் மகன் நான். ஆகையால் என்னை கடுமையாக தண்டிப்பான் என்றெல்லாம் அவன் கிட்டத்தட்ட ஒரு புலம்பலுக்கு சமமாக வருத்தப்படுகிறான். அந்த காட்சியை நினைத்து பாருங்கள். பசி களைப்புடன் ரிக்ஷபலத்திற்குள் குகைக்குள் சென்றார்கள். பசி ஆறியது, வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவர்களை ஸ்வயம் பிரபை கடற்கரைக்கு கொண்டு விட்டிருக்கலாம். ஆனால் அவள் வெளியே விட்டு சென்று விட்டாள். இன்னும் நீண்ட தூரம் பிரயாணம் செல்ல வேண்டும். பிரசவகிலிருந்து அப்பால் செல்ல வேண்டும். மிகவும் ஆபத்தால் எல்லாமே இருக்கிறோம் என்று அவன் புலம்பினான். ஹனுமான் எழுந்து அவனை அருகில் சென்று அவனை ஒரு குழந்தை போல் அணைத்துக் கொண்டார். அங்கதான் இதுக்கெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. நீ சிறுவன், ஆனால் நீ இளவரசன் ஆயிற்று. நீ பேசுவது, நடவடிக்கைகள், புறத்தி பிறருக்கு மனச்சோர்வை, பயத்தை போக்குவது, இதெல்லாம் உன்னுடைய கடமை. உனக்கு தெரியுமா, உன்னுடைய தந்தை உன்னை என் மகன் இவனை நீங்கள் பத்திரமாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று ஸ்ரீராமனிடமே உன்னை ஒப்படைத்தார். ராமனிடம் ஒப்படைக்கப்பட்டு நீ உன் வாழ்க்கையை பற்றி எதற்கு கவலைப்பட வேண்டும்? சுக்ரீவனை கண்டு நீ அஞ்சுவதற்கு தேவையே இல்லை. ஏனென்றால் சுக்ரீவனிடம் ராமன் கூறிவிட்டார், சுக்ரீவா, உனக்கு பிறகு இளவரசன் அங்கதான் பட்டம் ஏறுவார் என்று கூறிவிட்டார். ஆகையால் உனக்கு சுக்ரீவனிடமிருந்து ஏதோ ஒரு அச்சம், உயிருக்கு பயம் எல்லாம் ஏற்படும் என்று வீண் பிரமை, அதெல்லாம் ஒதுக்கிவிடும். தவிர தாரை ஒரு மிகவும் புத்தி படைத்த, ஞானம் படைத்த முதல் மந்திரிக்கு சமானம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவரிடம் கேட்டுக்கொள் என்று வாலியே சுக்ரீவனிடம் ஒரு உபதேசம் செய்திருந்தார். ஆகையால் சுக்ரீவனிடம் உனக்கு அச்சம் இருப்பதற்கு நியாயம் இல்லை என்றெல்லாம் கூறிக்கொண்டு மீண்டும் அவனை அணைத்துக் கொண்டார். மன சமாதானமாக கண்ணை துடைத்துக்கொள், வீரனாக இரு, இளவரசனாக இரு, தலைமை தாங்குபவனாக இரு என்றெல்லாம் கூறினார். அங்குதான் கண்களை துடைத்துக் கொண்டார். கொஞ்சம் மனம் பெட்டர் அப்படி தோன்றிட்டு அவளுக்கு. வெளில நடந்து எல்லோரும் மகேந்திர மலை என்றும் மலைக்கு உச்சிக்கு சென்றார்கள். இப்போதெல்லாம் எங்கே திருக்குறுங்குடி என்றும் க்ஷேத்திரம் இருக்கிறதோ ஆழ்வார் திருநகரிக்கு அருகில், அதைத்தான் அந்த மகேந்திர மலை என்றும், சாத்த காலத்தில் சமுத்திர கரையோடு அது இருந்தது என்றும் கூறுகிறார்கள். இன்றும் அதற்கு மகேந்திர மலை என்றுதான் பெயர் வழங்கப்படுகிறது. அன்றும் அதற்கு மகேந்திர மலை என்றுதான் பெயர் வழங்கப்பட்டது. அந்த மகேந்திர மலைக்கு சென்றார்கள். அந்த மகேந்திர மலைக்கு சென்றால் கடல் எதிரே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணு கட்டி வரையும் கடல், பயங்கர ஓசை. இந்த கடலை எப்படி கடப்பது, தாண்டுவது? ராவணன் எங்கேயோ தெற்கு திசையில் மேலும் செல்ல வேண்டுமே என்றெல்லாம் கவலைப்படுகிறார். அப்பொழுது ஒரு பழங்காலத்தை நினைத்து கொண்டு இப்படி நடந்திருக்க கூடாதா என்றெல்லாம் நாம் விசாரம் செய்து, இப்படி நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்றெல்லாம் நாம் நமது வாழ்க்கையில் யோசனை செய்வோம் அல்லவா? அதுபோல் அங்கதான் சீதா தேவி ராவணன் அபகரித்தார். ஜட்டாயு அவனை மறித்து போரிட்டார். ஆனால் அந்த போரில் வஞ்சகமாக ஜட்டாயுவை அவன் ராவணன் கொன்று விட்டான். ஜட்டாயு ஒருவேளை ராவணனை வென்றிருந்தால் சீத்தை கவர்ந்து செல்வது அவனுடைய நோக்கம் பூர்த்தி ஆயிருக்காது. நமக்கெல்லாம் வாழ்க்கையில் இந்த இக்கட்டான நிலைமை ஏற்பட்டிருக்காது என்றெல்லாம் பேசினார். அங்கதான் சற்று
வாய்விட்டு பேசினான். ஜட்டாயு, ராவணன், போர், ஜட்டாயு மரணம் என்றதெல்லாம் அங்கே இருந்து ஒரு கழுகு கேட்டுக்கொண்டிருந்தது. பிரம்மாண்டமான கழுகு. அது இந்த வானர்கள் கூட்டமாக அந்த உட்காந்துகளை பார்த்து செயலற்று சோம்பேறித்தனமா இருப்பதை பார்த்து, ஆஹா ரொம்ப நாளா பசி, நமக்கு இனி உணவை தேடி போக வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. இந்த குரங்குகளை தோன்றன் வென்றவர் தின்றுவிட்டு நாம் சௌக்கியமாக இருக்கலாம் என்று அந்த கழுகை சம்பாத்தி நினைத்தது. இந்த கழுகுக்கு பெயர் சம்பாத்தி என்று பெயர் நினைத்தது. அதே சமயம் ஜட்டாயு பற்றி அவர் கூறிய செய்தி அதை உலுக்கியது. ஏனென்றால் ஜட்டாயு சம்பாத்தியன் தம்பி ஆவான். அது அந்த சம்பாத்தி அங்கதனை பார்த்து, நீ ஜட்டாயு மரணமடைந்தான்னு சொன்னாயே, அதை அந்த விவரத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறினார். அப்படி கூறிவிட்டு அவர் சற்று நேரம் கண்ணீர் சிந்தி அமைதியாக இருந்தார். அவருக்கு வருத்தம் தாங்க முடியவில்லை. என்றால் அவர் ஜட்டாவின் மீது உயிரை வைத்திருந்தார். ஜட்டாவின் உயிரை அவர் ஒருவரையும் காப்பாற்றியவர். அது எப்படி, யார் என்ன காப்பாற்றினார், எப்படி காப்பாற்றினார் அவரே அவர் சொல்லுவார் மாணவர்களிடம். அதை பார்த்து அங்கதன் வந்து அவரை மெல்ல எடுத்து வந்து ஒரு பாறையின் மீது அமர்த்தி விட்டு ராவணன் செய்த அட்டுழித்தை கூறிவிட்டு, ஜட்டாயு மரணமடைந்தார். ராமன் அவருக்கு சம்ஸ்காரங்களை செய்தார், அவருக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை அளித்தார் என்றும் கூறி நிறுத்தினார். அப்பொழுது சம்பாதி சொன்னார், வானரங்களே, என்னை சமுதிரக்கரை வரை எடுத்து செல்லுங்கள். என் தம்பி துர்மரணம் அடைந்திருக்கிறார், நாம் அவனுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றார். ராமனால் ஈமக்கடங்கள் செய்யப்பட்ட பெருமை உடையவர் ஜட்டாயு. ராமன் ஈமக்கடங்களை செய்த பிறகு சம்பாதிக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று நாம் ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. தேவி பார்வதி சங்கரரை இந்த கேள்வியை கேட்கவில்லை. ஆனால் அவர் மனத்தில் இருந்திருக்கும்படி அவரும் அதற்கு தெளிவு அப்படி பதில் சொல்லவில்லை. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், தசரதர் மரணமடைந்த போது ராமர் அயோத்தியில் இருக்கவில்லை, பரதனும் இருக்கவில்லை. ஆனால் அங்கேருந்து யுதாஜித்தனுடைய கேகே நகரத்திலிருந்து திரும்பி வந்து தந்தைக்கு ஈமக்கடன்களை செய்து முடித்தான். பிறகு சித்திரக்கூடத்துக்கு ராமனுக்கு தெரிவித்த போது ராமன் மீண்டும் தன் பொறுப்புக்கு, தன் பங்குக்கு தசரதருக்கு ராமனும் லக்ஷ்மணனும் தர்ப்பணம் செய்தார்கள் என்று ராமாயணம் கூறுகிறது. ஆகையால் அந்த ஒரு கடன்கள் ஒருவர் செய்து முடித்த பிறகும், அவருக்கு எல்லா லோகங்கள் கிடைத்த பிறகும், எவருக்கு கடமை இருக்கிறதோ அந்த கடமையை ஆற்றி அதையும் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு நீதி இருக்குது என்பதை நான் அறிகிறோம். அந்த நீதியின்படி சம்பாத்தி என்ன பண்ணார், முடித்துவிட்டு தர்ப்பணங்களை முடித்துவிட்டு வானர்களை பார்த்து, வானர்களே,
இன்னும் கந்தர்வர்களுக்கு காமம் அதிகம். கழுகுகளுக்கு பசி அதிகம். பார்வையும் தீக்ஷ்ணம். எனக்கு ஒரு நாள் மிகவும் பசியாக இருந்தபோது வழக்கமாக எனக்கு உணவு கொண்டு வரும் சுபார்ஸ்வன் என்னும் என் மகன் தாமதம் செய்தான். அவனை கண்டித்தேன். அவன் வந்தபோது கண்டித்து, ரொம்ப பசி தெரியாதா, தாமதம் செய்தா என கண்டித்து கொண்டேன். அப்போது அவன் சொன்னான், அப்பா அப்படி இல்லை, நான் வழக்கம் போல உணவு சேகரித்து உங்ககிட்ட வரும் சமயத்தில் வானத்தில் ஒருவன் ஒரு ஸ்திரீயை இருக்க பிடித்து கொண்டு வானத்தில் சென்று கொண்டிருந்தாள். அவள் ராமா லக்ஷ்மணா என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறிக் கொண்டிருந்தாள். தலைவிரி கோலமாக இருந்தாள். ரொம்ப நெஞ்சை உருக்கிது அந்த காட்சி. அவன் 10 தலை தசமுகம் என்று தெரிந்து கொண்டேன். அவனை அடிக்கி நிறுத்தி விடலாமா எனக்கு எண்ணம் தோன்றியது. பிறகு நமக்கு இந்த வம்பு எதற்கு? ஏதோ நடக்க வேண்டியது உலகத்தில் எப்படியோ சில அதர்மங்கள் நடக்கின்றன. உங்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு, அதற்கு கவனிக்காமல் வேறு பொறுப்பை தலையில் போட்டுக் கொள்ள வேண்டாம் என்று எனக்கு தோன்றியது. நான் அவருடன் சண்டை போடவில்லை, சும்மா இருந்து விட்டேன். உங்களுக்காக உணவை தேட ஆரம்பித்தேன். அப்பொழுது வானத்திலிருந்து அசரி கிளம்பி, சிபாரிசா நீ செய்த காரியம் மெச்சத்தக்கது, தேவர்கள் மகிழ்கின்றனர் என்று கூறினர். அதற்கு பிறகு உங்களுக்கு உணவை கொண்டு வந்தேன் என்று அவன் கூறினான். சோ ராவணன் சீதையை எடுத்துக்கொண்டு அங்கே சிரிக்கிறான், லங்கையில் வைத்திருக்கிறான். பட்சிகளுக்கு கழுகுகளுக்கு பார்வை தீக்ஷ்ணம் என்று கூறினேன் அல்லவா, நான் இங்கிருந்து என்னால் பார்க்க முடியும். அந்த லங்கை திருக்கூட்ட சிகரம் மலையோடு மலையாக அமைந்த ஒரு ஊட்டி எல்லாம் போகும்போது, ஊட்டி பார்வழியில் ஊட்டி நகரம் இருந்தாலும் வேலி மேலே பார்த்தால் மலை சிகரங்களில் நிறைய வீடுகள் அமைந்திருக்கும், வரிசையாக. இரவு நேரத்தில் எல்லாம் வழக்கிருந்து கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அப்படிப்பட்ட சிகரம் அமைந்திருக்கிறது மலை சிகரத்தில், திருக்கூட்ட மலை சிகரத்தில் அமைந்திருக்கிறது. அங்கே அசோகவனம் என்று ஒரு நந்தவனம் இருக்கிறது. நந்தனம் என்னும் அமராவதியில் இருக்கும் தேவலோக நந்தவனம் போன்றது. அந்த நந்தவனத்தில் பயங்கரமான ராட்சசிகளால் பயமுறுத்தப்பட்டவளால் சீதை இருக்கிறாள். தத்ர அசோகவனே சீதா ராட்சசீபிகி சுரக்ஷிதா. அந்த அசோகவனத்தில் ராட்சசிகளால் சூழப்பட்டவளாக, நன்கு பத்திரமாக பாதுகாக்கப்பட்டவளாக இருக்கிறாள். என் சகோதரனை கொன்ற ஒரு குற்றத்திற்காக எனக்கு ஒரு பெரிய வேகம் எழுகிறது உள்ளத்தில். இந்த தசாவன ராவணனை தக்கைகளை அடித்து கொண்டு விட வேண்டும் என்று. ஆனால் அகமேவ துராத்மானம் ராவணம் உத்சகே ஹந்தும். கிந்து பக்ஷம் விவர்ஜிதா. ரெக்கை இல்லாமல் இருக்குன்னு பாருங்கள், என்னால் எப்படி போரிட முடியும்? வயசும் ஆகிவிட்டது. ஆகையால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுக்குள் யார் இந்த பொங்குமாம் கடலை தாண்டி லங்கையை அடைந்து அங்கே சீதாம் திருஷ்டுவா விதேக கன்யகாம் திருஷ்டுவா லங்காம் பிரவிஷ்ய, லங்கைக்குள் புகுந்து அதற்கு பிறகு விதேகராஜனுடைய ஜனகருடைய குமாரியான சீத்தையை பார்த்து சமபாஷ்ய அவருடன் பேசி அவர்களுக்கு மனோதைரியம் அளித்து உற்சாகப்படுத்தி மீண்டும் திரும்பி பத்திரமா இங்கே திரும்புவதற்கு யார் சமர்த்தன், அப்படி போல் யார் சமர்த்தன் என்பது நீங்கள் ஆலோசியுங்கள் என்று ஒரு லாங் அட்வைஸ் கொடுத்தது. கேட்பதற்கெல்லாம் வானர்களுக்கு மிகவும் பிரமிப்பாக இருந்தது.
அதை கேட்டுக்கொண்டனர். இப்போது சம்பாத்தி யார் என்றும் சிறிய விவரத்தை நாம் தெரிந்து கொள்வோம். சம்பாத்தி ஒரு ரிஷிக்கு பிறந்தவர். அவர் பேர் ரிஷி கஷ்யபர் என்று பெயர். அவரை பிரஜாபதி என்றும் கூறுவார்கள். ஏனென்றால் சிருஷ்டிக்கும் பொறுப்பை ஒரு மாதிரி அவரிடம் பிரம்மா ஒப்படைத்திருந்தார். அந்த கஷ்யபருக்கு 2 மனைவிகள், கத்ரு என்பவளும் வினத்தை என்பவளும். கத்ரு மூத்தவள். அவளுக்கு ஏராளமான குழந்தைகள் பிறந்தன. அவர்களெல்லாம் நாகங்களாக பிறந்தன. அந்த நாகங்கள் ஆதிசேஷன், வாசுகி, தக்ஷகன், கார்கோட்டகன் என்ற நாகங்கள். வாசுகித்தான் ராஜா. ஆதிசேஷன் தன்னுடைய அன்னையனுடைய கோளாறான புத்தியை கண்டு வெறுப்படைந்து நான் பகவான் சேவை செய்ய போகிறேன் என்று பகவானுக்கு வாகனமாகவும் படுக்கையாகவும் இருக்க தொடங்கினார். வினத்தை இன்னொரு மனைவிக்கு கர்ப்பம் நீடித்தது. நமக்கெல்லாம் தெரியும். அப்படி கர்ப்பம் நீடித்து மிகவும் ஆத்திரப்பட்ட இன்னொரு ஸ்திரீ உண்டு, நமக்கு தெரியும். அவள் பெயர் காந்தாரி, திருதராஷ்டிரனுடைய மனைவி. திருதராஷ்டிரனுக்கு ஒரு ஆசை இருந்தது. எனக்குத்தான் ராஜ்யம் கிடைக்கவில்லை, பாண்டுக்கு கொடுத்து விட்டார்கள். ஆனால் எனக்கு பிறந்த பிள்ளை எல்லோரை விட மூத்தவனாக இருந்தால் அவன் இந்த அடுத்த கௌரவ வம்சத்துக்கு ராஜாவா இருப்பான் என்ற ஒரு கனவு இருந்தது. ஆனால் அதற்குள் அங்கே பாண்டுவுக்கு யுதிஷ்டிரன் பிறந்து விட்டார். ஆகையால் அவருக்கு காந்தாரி தன்னை வயிற்றை இடித்துக் கொண்டு ஒரு பெரிய பிண்டத்தை வெளியேற்றினார். வியாசர் நான் தான் கூறினேன் அல்லவா, அவனுக்கு 100 குழந்தைகள் உண்டு என்று, இப்படி எல்லாம் புத்தி இல்லாமல் செய்கிறாய் என்று அவளை கடிந்து கொண்டு நெய்க்குடம் 100 குடங்களை ஏற்படுத்தி அந்த நெய்க்குடங்களில் ஒவ்வொரு பிண்டமாக வகுத்து வைத்து விட்டார். இதை 1 மாதம் அப்படியே வைத்திரு, பிறகு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குழந்தை வரும் என்றார். அப்படி பிரித்து வேறு ஒரு பிண்டம் பாக்கி இருந்தது. அதை 201வது குடத்தில் விட்டு வைத்தார். அதுதான் துச்சலை, துரியோதனுடைய கடைசி தங்கை. அவன் கணவன் தான் ஜெயத்ரதன், அபிமன்யு என்கிற அர்ஜுன புத்திரனை கொன்றவன் யுத்தத்தில். அதுபோல் வினத்தையும் பொறாமை காரணமாக அதிருப்தி அடைந்து வயத்தில் ஒரு இடித்து கொண்ட பொழுது அருணன் என்பவன் 2 கால்களும் வளர்ச்சி அடையாத நிலையில் பிறந்தான். அந்த அருணனை சுக்ரீவன் தனது சாரதியாக ஏற்றுக்கொண்டான். சூரியனுடைய சாரதிக்கு 7 குதிரைகள் அடக்கி நடத்தும் தேரோட்டிய அருணன். அவனுக்கு கால்கள் கிடையாது. அவன் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு டிசபிலிட்டி, இயலாமை ஏற்பட்டு விட்டதுக்கு அதுக்கு அன்னை காரணமாக இருக்காளே என்று அவளுடைய பொறாமைதான் அது காரணம் தெரிந்து அன்னையை அவன் சபித்து விட்டான். சபித்து விட்டு, நீ எவர்கார் மீது பொறாமை கொண்டு சொன்னாயோ அவளுக்கே நீ அடிமையாக இருப்பாய் சபித்து விட்டான். காலப்போக்கில் வினத்தைக்கு இன்னொரு குழந்தை கருடன் பிறந்தது. அந்த கருடன் மகாபலசாலியா இருந்தார். கஷ்யபர் தந்தையினுடைய ஆசீர்வாதத்தால் தேவலோகத்துக்கு சென்று அமிர்தத்தை கொண்டு கத்திரியுடன் கொடுத்து அவள் கேட்டிருந்தாள். அமிர்தத்தை கொண்டால் உன் அம்மாவுக்கு விடுதலை என்று சொல்லியிருந்தாள். அமிர்தத்தை கொண்டு கொடுத்து விட்டு அம்மாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாள். அந்த அமிர்தத்தை வழங்கி உயிர் இம்மார்டாலிட்டி, மரணமின்மை என்ற தன்மை பெறுவதற்கு முன்பு இந்திரன் அந்த ஒரு அமிர்த கலசத்தை எடுத்து சென்றார். ஆனால் அது 1-2 துளிகள் கீழே கிடந்தன. அதை பாம்புகள் நக்கின. அந்த தர்பை மீது வைத்திருந்த அந்த அமிர்த குடத்து துளிகள் நக்கின. அந்த தர்பைக்கு கூர்மையான 2 முனைகள் எட்ஜஸ் உண்டு. அது அந்த நாக்கை கிழித்து விட்டது. அதனால்தான் பற்பலுக்கு நாக்கு சர்ப்பங்களுக்கு துஜிஹ்வா என்கிற பெயர், இரட்டை நாக்கு ஏற்பட்டது. அப்படி பிறந்தவர்களில் அருணனுக்கு பிறந்த குழந்தைகள் தான் சம்பாத்தியும் ஜட்டாயும்.
அந்த வகையில் பார்த்தால் கருடன் அவர்களுக்கு சித்தப்பா முறை. ஏன்னா கருடனுடைய அண்ணாதான் அருணன். அருணுடைய பிள்ளை சம்பாத்தி ஜட்டாயு. செம்பாய் ஜட்டாயும் சகோதரர்களுக்கு கருடன் சித்தப்பா முறை. இப்படிலாம் கதைக்குள் கதையாக இருக்கிறது. இதெல்லாம் பகவான் சங்கரர் கூறவில்லை என்றால் தெரியும். வியாசரும் அதை பற்றி எழுதவில்லை அத்தியாத்ம ராமாயணத்தில். ஆனால் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் நாம் அதை கவனித்தோம். இத்துடன் இந்த ஒரு நீங்கள் கவனியுங்கள். யார் தியாகஸ்ரீயோ அவனை செலக்ட் பண்ணி அனுப்புங்கள். சீதையை கண்டுபிடித்து விட்டு ராமனிடம் சமாச்சாரம் செய்யுங்கள் என்று கூறினார் சம்பாத்தி. அந்த சம்பாத்திக்கு ஏன் ரெக்கைகள் போயிற்று அந்த விவரங்களை அடுத்த சர்க்கத்தில் 8வது சர்க்கத்தில் கூறுவார். அப்பொழுது அவருக்கு ரெக்கைகள் முளைத்தவுடன் அவர் பறந்து செல்வார். அதை 8வது சர்க்கம் பார்க்கும்போது பார்ப்போம். இன்று நாம் இவ்வாறு இந்த 7வது சர்க்கத்தோடு முடித்துக் கொள்வோம். இதுவே ஆரம்பத்திலிருந்து இந்த 7வது சர்க்கம் முடியும் வரை பால, அயோத்தியா, ஆரண்ய, கிஷ்கிந்தா 7வது சர்க்கம் முடிவு வரை 33 சர்க்கங்களை பார்த்திருக்கிறோம், உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த 33 சர்க்கங்களில் அடங்கிய ஸ்லோகங்களின் எண்ணிக்கை இந்த 7வது சர்க்கம் இன்க்ளூடட் சேர்த்து ஸ்லோகங்கள் எண்ணிக்கை 2110. 33 சர்க்கங்களையும் 2110 ஸ்லோகங்களையும் படித்துவிட்டு நாம் மேற்கொண்டு மேலும் 2 சர்க்கங்கள் இந்த கிஷ்கிந்தா கண்டத்தில் உண்டு. 34, 35 சர்க்கம். அதையும் பீக்கி இருக்கும் ஸ்லோகங்களையும் காண இருக்கிறோம். அதற்குள் இந்த விவரங்களை பற்றி உங்களுடைய கருத்து, உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நிறைய பெயர் வரும் ராமாயணத்தில். மகாபாரதத்திலே ராமாயணத்தில் நிறைய பெயர் வரும். மிகவும் நன்றி சார். இந்த சம்பாதி அங்க சிலோன்ல ஸ்ரீலங்காவில இலங்கையில நம்ம சீதா தேவி இருக்கிற அசோகவனத்தை இங்க இருந்து ஒரு ஷார்ப் சைட்ல பார்த்து சொல்லுவார் இல்லையா, அது இந்த சோப்ரா ராமாயண்ல எல்லாம் ரொம்ப இல்ல ராமானந்த சாகர் அதுல ரொம்ப அழகா அப்படியே டெலஸ்கோப் மாதிரி அழகா அதை பிக்சரைஸ் பண்ணுவாங்க. அதையும் ஞாபகப்படுத்தி நீங்களும் அதை ரொம்ப அழகா விவரமா சொன்னீங்க. அதாவது அந்த ஒவ்வொரு இப்ப நம்ம இந்த ராமாயணம் பார்த்தாலே ஒவ்வொரு பவர் அவங்களுக்கு ஒரு மிஷன் அந்த மாதிரி ரொம்ப அழகா கனெக்ட் ஆயிருக்காங்க. இங்க நம்மளுடைய அட்ரேஷன் ஆஃப் த டிவைன் மதர்ல செல்ஃப் மிஷன் செல்ஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாரு பகவான். அது மாதிரியே இந்த நளன் நீலன் அவங்கள பார்த்தானா அவங்க பாலம் அமைப்பதற்கு அந்த கல்ல பாலமா ஃபார்ம் பண்ற அளவு அவங்கள்ட்ட பவர் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அதே மாதிரி இப்ப இங்க ஜட்டாயு இவங்கெல்லாம் அவங்களுடைய ஜட்டாயு சம்பாதி ஒவ்வொருத்தரும் அவருடைய இயற்கைக்கு ஒட்டிய முறையில அந்த ராம கைங்கரியம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் மேல அணில் கேட்கவே வேண்டாம், அது ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சுக்குது. அப்புறம் வானர வீரர்கள், வானர தலைவர்கள் அவங்க எல்லாருமோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே தே ஆர் யூனிஃபைடு இல்ல தர்மத்தை காப்பாத்துறதுக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அதுல நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. சொல்லுங்க ப்ளீஸ். நமஸ்காரம் சார். சொல்லுங்க சொல்லுங்கம்மா பங்கஜம்மா சொல்லுங்க. காலைல விழுந்தா பேசுறேன். ஆமா, எஸ் எஸ். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. இதுல நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நிறையவே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி
அப்பதான் வந்து எனக்கு நான் ஒண்ணு புதுசா இதுல இங்க தெரிஞ்சிருந்தது என்னன்னா, சம்பாதியும் ஜடாயுவோடைய பிறவி பத்தி தெரிஞ்சேன். நான் இந்த இதுலதான் நீங்க சொல்லி தெரிஞ்சுட்டேன். நீங்க இதை ஒரு அடிஷனலா சொல்லியிருக்கீங்க இல்லையா இந்த ராமாயணத்துல. இன்னைக்கு அது வந்து நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. முன்னாடி அவளோட இது கசைப்பு மணி அந்த இது ஓரளவு முன்னாடி ஏதோ பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ஆனா இந்த ஜடாயுவும் சம்பாதியும் அந்த இதுக்கும் அவளுக்கும் சம்பந்தங்கிறது இப்ப இன்னைக்கு நீங்க உங்களோட ஸ்பீச்ல இருந்து ரொம்ப தெரிஞ்சிருந்தேன். நானு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியறதுதான் இந்த இதுல. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய நன்றி சார். நன்றி. தேங்க்யூமா. தேங்க்யூ. பானுப்பிரியா, எஸ்மா. தேங்க்யூ சார். வாட் அ வண்டர்ஃபுல் செஷன். ராமாயணத்துக்குள்ள அழகா அதுல இருந்து ஒரு பாகவதத்தோட நூல், அதுல இருந்து அப்படியே மகாபாரதத்தோட ஒரு விசிட் நல்லா இருந்தது சார். அது நீங்க கோர்த்து கொடுத்தது, இட் வாஸ் சோ நைஸ். ஹவ் யூ brought in all the stories inside. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இட்ஸ் பீன் சோ லாங், பாகவதம் படிக்கிறதே இல்லை. ஸோ இட் கேவ் மீ அ ரிமைண்டர், கொஞ்சம் போய் கொஞ்சம் பாகவதம் படிக்கணுமே, ரொம்ப நாள் ஆயிடுதேன்னு தோணுது. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. ராதாராணிமா சொல்லுங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். தேங்க்யூ சார். கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஆஞ்சநேயர் அங்கதனுக்கு சொல்ற ஆறுதல் எல்லாம் நீங்க வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல் அண்ட் டச்சிங். அண்ட் பலவித உபகதைகளும் எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சது. நம்ம வந்து அந்த காலத்திலேயே இப்ப லேட்டஸ்ட் இன்வென்ஷன் எல்லாமே இருந்திருக்குன்னு தோணித்து. எவ்ரிதிங், நத்திங் நியூ. இப்ப புதுசா கண்டுபிடிக்கிறதெல்லாம், அதாவது ரொம்ப தூரத்துல உள்ளதை பாக்குறது, அப்புறம் இந்த சைல்டு ஆர்டிபிஷியல் சைல்டு அதெல்லாமே இருந்திருக்குன்னு எல்லாம் தோணித்து சார். தேங்க்யூ. ரொம்ப அற்புதமான இது. தேங்க்யூமா. தேங்க்ஸ். நளினிமா சொல்லுங்க. நமஸ்காரம் மாமா. அம்மா, நீங்க சொன்ன உபகதையிலேருந்து மதர் வந்து முக்கியமா என்ன பண்ணோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்றை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ சொல்றாளே, அது எவ்வளோ முக்கியங்கிறது உங்க உபகதையிலேருந்து புரியுறது. அந்த பொறாமை இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாலே அதனால எவ்வளவு ப்ராப்ளம் வந்தது. அதனால நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அவர் கேரக்டர் தான் முக்கியம்னு மதர் சொல்றது நல்லாவே புரியுறது எக்ஸாம்பிள்ஸோட. That's right. Thank you. Thank you. Thank you, Mama. Thank you, Ma. நமஸ்காரம் சார். வரதராஜன் பேசுறேன். சொல்லுங்க வரதராஜன் சார். பியூட்டிஃபுல், நல்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ணி நல்லா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இவர் ராஜாஜியோட சக்கரவர்த்தி திருமணம் கேட்குற மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. அதுலேயே நான் வியாசர் வந்து ராஜாஜி அதுவும் இருந்தது. அதெல்லாம் அந்த சாயல் நல்லா வந்து ஸ்காலர்ல லவ்விங் எவ்ரிதிங் பியூட்டிஃபுல், வெரி இன்ஸ்ட்ரக்டிவ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வரதராஜன். தேங்க்யூ சார். ஆக நாம் இதுவரை சொல்லுங்க தனசேகரன் சார் சொல்லுங்க. வணக்கம், நமஸ்காரம் சார். ரொம்ப அருமை. எல்லாம் நம்ம ராமாயணத்துல ஆரம்பிச்சு மகாபாரதத்துல போயிட்டு அப்படி எல்லாம் ஒரு டிராவல் பண்ணிட்டு எல்லாமே இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, பகவானுடைய திட்டப்படி எல்லாமே வந்து இட் வாஸ் ப்ரீடெஸ்டைன் டு ஹேப்பன். ஈவன் த அவதாஸ் ஆல்சோ. அதுல இடையில வரக்கூடிய அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தருடைய பாற்றம், ஸோ எல்லாமே அனுமான், ஜடாயு,
எல்லாருடைய பாட்டும் ஏற்கனவே பகவான் திட்டமிட்டபடியே செயல்படுறதா தான் எனக்கு வந்து தோணுது. எல்லாமே அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க அவதாரம் எடுக்கிறாங்க, வந்து அவங்க பாட்டை வந்து முடிக்கிறதுக்கு. இன்னைக்கு கருடன் வராரு, அவருக்கு அவருக்கு ஒரு பாட். ஸோ எவ்வளவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாட் வந்து பகவான் ஏற்கனவே திட்டமிட்டபடி தான் எல்லாம் நடக்குதோ அப்படின்றதான் நினைக்க தோணுது நம்மளுக்கு. ஸோ ராம அவதாரமே வந்து ராவணனை வதம் செய்ய வேண்டும். ஸோ அதுக்குண்டான யாரெல்லாம் தேவையோ எல்லாரையும் வந்து பகவான் வந்து கூடவே கூட்டின்னு வர மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது சார். உங்களுடைய அந்த கோர்வையான ஒவ்வொருடைய ஞாபகம்லாம், அந்த பேர்லாம் வந்து நீங்க சொன்னது எங்களால திருப்பி ரீகலெக்ட் பண்ண முடியுமான்னு சந்தேகமா தான் இருக்கு. அவ்வளோ பேருங்க, அவ்வளோ பர்ஃபெக்டா வந்து நீங்க வந்து சொன்னீங்க. உங்களுடைய ஞாபக சக்திக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய இது. ஏன்னா நம்ம இது சொல்ல சொல்ல நமக்கு வந்து ஒரு 60 வயசுக்கு மேல ஆனவே வந்து இந்த ஞாபக மறதி வந்துடும். ஆனா இது போல வந்து பல காவியங்களை நாம் படிக்க படிக்க நம்முடைய மூளையிலிருந்து புது செல்கள் உற்பத்தியாகி ஞாபகத்தை வளர்க்கின்றன அப்படின்றது இப்போ நல்லாவே புரியுது சார். உங்களுடைய ஒண்டர்ஃபுல் மெமரி பவர். We appreciate, we bow down to your feet. அவ்வளவுதான் எங்களுடைய நன்றி. So hearts of you sir, we are so blessed to hear from you all these legends. Thank you sir, thank you so much. Thank you தனசேகரன், thank you very much. ஆக நம்ம இன்னைக்கு பார்த்த வரைக்கும் கிஷ்கிந்தா காண்டத்தில் 7 சர்க்கங்களை பார்த்து விட்டோம். ஒட்டுமொத்தமாக 33 சர்க்கங்களை பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஸ்லோகங்கள் எண்ணிக்கை வெவ்வேறா இருக்கின்றன. அதையெல்லாம் கணக்கிட்டு கூட்டி பார்த்தால் 22,110 ஸ்லோகங்களை இதுவரை பார்த்திருக்கிறோம். சம்பாதி தன்னுடைய உடல்நிலை இறக்கைகள் இல்லை என்பதை பொருட்படுத்தாமல் நிதானமாக வாரர்களுக்கு ஆசுவாசப்படுத்தி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அது ரொம்ப அருமையான போர்ஷன் இந்த சர்க்கத்தில். ஏவமேதத்து புராவர்த்தம் ஆக்கியானம் வத்தல்மஸ்தவக பிரவியாகர விஸ்தப்தம் பலம் விஷ்ணோர் பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராவக ஏஷாம் இந்தீவரஸ்யாமோ ஹிருதயே சுப்பிரதிஷ்டத காலே வர்ஷது பர்ஜன்ய பிருத்திவி சவ்யசாலினே ஏசோயம் க்ஷோபரகிதோ பிராமணா சந்து நிர்பயாக காவேரி வர்த்ததாம் காலே காலே வர்ஷித்து பாசவக ஸ்ரீ ரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க ஸ்ரீஸ்ய வர்த்ததா ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மகிஷாக கோ பிராமணேம்பி சபவஸ்நித்யம் லோகா சமுத்தா சுகினோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தய சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமலமூர்த்திய பம்சாமோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் ஸ்ரீமதி ரகுவீராய சேத்தூல்லங்கித சந்தவே ஜித ராட்சத ராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்திய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜ ராஜாய ரமபத்ராய மங்களம் மங்களாசாசன பரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ்ய பூர்வை ஆச்சாரிய சத்கிருதாயாஸ்து மங்களம் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமியத்து சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ அரபிந்தோ மீரா, ஓப்பன் மை மைண்ட், மை ஹார்ட், மை லைஃப் டு யுவர் லைட், யுவர் லவ், யுவர் பவர். In all things, may I see the divine. Ma, thank you very much, ma. Thank you very much. Thank you very much, sir. ரொம்ப சித்திரமா இருந்தது எல்லாம். Thank you, sir. தேங்க்யூ சார். நீங்க